கெட்டணுங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஆனா அதுக்கு அது புத்தனாகம் விஷம். நீ சாப்பிட்டா செத்து போயிடும். ஐயோ பாவமே அப்படின்லாம் அது நினைக்காது. நீ சாப்பிட்டா செத்து போயிடும், அவ்வளவுதான். அந்த அறிவு அந்த ஆர்டர் கொடுத்துரும். அது அதை உயிரற்ற பொருள். இது அதுக்கு வேல்யூ டைம் இல்லைங்களா, அந்த டைம் தான் மாங்காய் கலந்துட்டே தான் இருக்கும். கலந்து இறையிலேயே ஆயிட்டே தான் இருக்கும். நிறையா வந்துட்டே இருக்கும் எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புலன்மயக்கம் பொருள் மயக்கம். அதை எழுதிப்பாங்க. புலன் மயக்கம் பொருள் மயக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். புலன் மயக்கம் புலன் மயக்கம் பொருள் மயக்கம். மயக்கம் அப்படின்னா இப்போ என்னுடைய உயிராற்றல் ஓடிட்டு இருக்குது. அது வந்து 5 வந்துட்டே இருக்குது. 5 புலன்கள் வெளியே வருது. இப்போ என்னுடைய கண்கள்ல இருந்து புலன்கள் போயிட்டே இருக்கு. பார்த்தோன்னே நீங்க அழகா தெரியுது, எல்லாருமே அழகா தெரியும். இது என்னுடைய உயிராற்றல் செலவு தான். என்னுடைய உயிராற்றல் செலவுனால நீங்க தெரியுது. என்னுடைய உயிராற்றல் கண்ண முடியும் உங்களுக்கு தெரியுமா? ஆனா அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்கிறாங்க. உங்ககிட்ட தான் இன்பம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய உயிராற்றல் செலவுதான் நினைக்காம அதுலதான் இருக்குது. என்னுடைய புலன் செலவுன்னு நினைக்கிறது அதுதான் புலன்மயம். ஒரு டிவி ஒரே ஒரு படம் போட்டா சூப்பரா இருக்கும். அதே 5 உட்காந்து பாருங்க மயக்கம் நல்லா அது கண்ணெல்லாம் தீட்டு. அதான் மயக்கம். அது நம்ம நினைச்சுக்கணும் அதுதான் இன்பம் நினைச்சுக்கணும். ஆனா என்னுடைய உயிராற்றல் செலவுல தான் இது ஆகுதுன்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் புலன்மயம். பொருள் தான் இன்பம் இருக்குது அப்படின்னு நினைச்சு. அதே பொருள் மயக்கம். எனக்கு ஒரு பொருள் இருக்குது, ஒரு ரோஸே இருக்குது, சூப்பராக இருக்குது. அது பேர் மயங்கேறும் பொருள். அப்புறம் இந்த கலர் சேர் இது இறைநிலைனா ஒன்று தான், சேலைனா ஒன்று தான். எல்லாமே ஒயிட்ல இருந்து தானே எல்லாம் கலர் வச்சுருக்கோம். ஒன்று ஒயிட் தான், ஆஃப் ஒயிட் தான். அந்த நேச்சர் கலர் பண்ண. ஆனால் இது ஒன்று தான், இதுல இருந்து தான் வந்திருக்குன்னு நம்ம தெரியாம இந்த கலர் இருக்குது, அந்த கலர் இருக்குது, அந்த கலர் இருக்குது, அது அதுல தான் இருக்குது இன்பம் நான் நினச்சிக்கிறேன். பொருள் மயக்கம் அதுதான். அதுல இன்பம் இருக்குதுன்னு நினைக்கிற பொறுமை. இது வந்து இப்போ உயிராற்றல் வந்து அதிகமா இருந்ததுன்னா நம்ம எந்த வழியில மூதாதைகள் வந்து வருஷம் லட்சம் ஒரு ஆண்டு செலவு பண்ண அந்த வழியில தான் செலவு பண்ண நம்ம. அப்போ இந்த பஞ்சேந்திரிய தவம் செஞ்சாங்கன்னா தாங்கும் திறன் நமக்கு வரும். தாங்கும் திறன் வச்சுட்டோம்னா செலவு பண்ண மாட்டோம். அப்ப எதுக்கு தேவையா அந்த அளவு மட்டும் செலவு பண்ணுவோம். அதுதான் இந்த பஞ்சேந்திரிய தவம். இதெல்லாம் பார்க்கணும். பொருள் மயக்கம் புலன் மயக்கம். இப்போ நீங்கள் என்னன்னா ஒரு இருட்டா இப்போ வந்து ஒரு இப்போ காஃபி குடிச்சிங்களா, அப்படி ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஜூஸ் இருக்குது. சரி இப்போ வந்து அந்த 5 புலன்களுக்குமே ஆனால் வந்து 100% கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. 5 புலன்களுக்கு 20 ஈச் 5 ஈச் 20 கொடுத்துருக்கான். இப்போ கண்ணு காது கொடுத்துருக்குங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து வாயில சாப்பிட்றீங்க வச்சுங்களா, அது ஒரு 20 தான் கொடுத்துருக்கான். வாயில் இப்போ சாப்பிட்றீங்க 20 தான் கொடுத்துருக்கான். ஆனால் இப்போ வந்து காஃபி ஜாங்கி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை நல்ல இனிப்பு பலகாரம் வச்சுக்கோங்க, லட்டு வச்சுக்கலாம். லட்டு இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்வீட் லட்டுல 100 ஸ்வீட் இனிப்பு இருக்குது. நீங்கள் வந்து 20 வாயில் இருக்குது. எடுத்து கொஞ்சம் போட்டோன்னே 20 என்ன ஆகும், 30 ஆகும். அப்படி உயர ஆரம்பிக்கும். உயர ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் லட்டோட 2வது லட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அது அடுத்தடுத்து போய் இந்த 100 ஆகிற வரைக்கும் நல்லா இருக்கு. 100 சமநிலை வந்துச்சு இந்த வாய் அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சு. எப்படி ஆச்சு? ஒரு லட்டு ஏறி பண்ணிட்டு அப்புறம் எப்படி திகட்டாத இருக்கு. அப்போ அந்த 100 ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு இனிப்பு இருக்கும். 100 இது ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா இதே இப்போ அப்புறம் வந்துட்டு இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு காஃபி குடிங்க. எனக்கு காஃபில 10 20
இப்போ சினிமா தேட்டருக்கு போறீங்க, அங்க செலவே கிடையாது, இருட்டா இருக்கும். கண்ணுல செலவு இருந்தா தானே, அது செலவே இல்லைன்னா ஒண்ணுமே நமக்கு செலவு பார்த்து 20 ஆக்சுவலா நமக்கு இருக்குது. அப்போ அங்க போனோம்னா இருட்டா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு கொஞ்ச நேரம் அந்த அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆனாதான் அது இருக்கிறது அதுதான். அப்ப நம்ம அது கம்மி ஆகும், நம்மளுக்கு கம்மி ஆனா வந்து அது தெரியும். அப்ப இதுதான் மயக்கம்னா, இதுல இருந்து நமக்கு தெரியுது புலன் மயக்கம்னா என்ன. அது புலன் மயக்கம்னா ஒண்ணுமே இல்லைங்க, அதை வந்து விழிப்பு நிலையோட புலன்கள் வந்து செலவாகுதுன்னு நம்ம நினைச்சோம்னா, ஐயோ இது வந்து எனக்கு உயிராற்றல் தான் செலவாகுதுன்னு நினைச்சு விழிப்பு நிலையோட இருக்கணும். போதும் சாமி, ஒரே ஸ்வீட் சாப்பிட்டு போதும், எதுக்கு எனக்கு அஞ்சு வேண்டாம், ஒரு படம் பார்த்தாச்சு போதும், நீ சும்மா பார்க்க மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சு அது விழிப்பு நிலையோட தான் அந்த செலவை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். மறுபடியும் வேணும் வேணும்னா அதே மாதிரி பொருள் மயக்கம்னா என்ன பண்ணுங்க, அதுல இருந்து நம்ம விடுபட்டுக்கணும். பொருள் வேறாகும், நம்ம வேற. அப்பா இது ஆட்டாதான் இருக்குது, ஆனா அது வேற. நான் என்னுடைய உயிராற்றலை பண்ணிட்டு தான் அது அழகா தெரியும். என் உயிராற்றல் செலவுனாலதான் இருக்குது. அப்ப அதுல இருந்து நமக்கு வந்து அமைதி கிடைக்கும். அப்ப வேண்டாம், விழிப்பு நிலை கிடைச்சிடும், அதுக்கு அளவு முறை கிடைச்சிடும். அப்ப இந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணணும். நம்ம குக்கர், இந்த சில்வர் குக்கர் வாங்கிக்கலாம், இப்போ இந்த குக்கர் இப்போ வடிக்கிறது வந்து எத்தனை வந்துருச்சு இல்லைங்களா, இருக்குது இல்லை, அதை வச்சுதான் இத்தனை செஞ்சோம் போதுன்றத அந்த இது உறவு முறை கொஞ்சம் கம்மியாயிருக்கு. வேணும் வேணும் வாங்கி வாங்கி பாத்திரம் போட்டு எதாக இருந்தாலும் போட்டு ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும். வந்துட்டா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் அந்த லேடிஸ் கோசம் கண்டே பிடிக்கிறாங்க நிறையா. அதை வாங்கி வாங்கி நம்ம போட்டு போட்டு எல்லாமே அதை பேசும். அப்போ இதான் பொருள் மயக்கம் புலன்கள். ஆன்ம ஞானம் நமக்கு கிடைக்கும். ஆன்ம ஞானம்னா ஒண்ணு, ஒரு பொருளை உபயோகப்படுத்தும்போது நம்ம பொருள் வேறாகும், நம்ம வேறாகும். இது வந்து நம்ம உயிராட்டம் பண்ணிட்டு வேறா இருக்கு, வேணும் சீலை இருக்குது, எதுக்கு தேவைக்கு மீறி சீலை வீராட்டம் அப்படி எதுக்கு தேவை எனக்கு ஆடிக்கிட்டா அமாவாசை வந்து நம்மளுக்கு இல்லை, ஆடிக்கு அமாவாசைக்கு என்ன சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இது போதுன்ற மனநிலை, விழிப்பு நிலை இருக்குது இல்லைங்களா, அந்த நிலை வந்து தவம் பஞ்சேரி தவம் செய்யும் போது என்ன செய்ய செய்ய என்ன ஆகும்னா அதுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் இந்த வாய். அப்போ சாப்பாட்டு நிலைமைக்கு செஞ்சு பார்த்துதாமோ சாப்பாட்டு இதே கம்மியாகும். சாப்பிட நிறைய சாப்பிட்றோம். அது பஞ்சேந்திரி தவம் செஞ்சிங்கன்னா எல்லாமே இந்த தைராய்டுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். உடம்பு ஹெவியாக இருக்கும், கம்மியாகும். ஏன்னா நல்லா நம்ம வாயை மூடி வெட்டு நல்லா சாப்பிடணும். நம்ம இங்கே போட்டு அந்த டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டோம்னா இங்கே ஒரு உயிராற்றல் செலவாயிட்டு இருக்குது, இங்கே ஒரு உயிராற்றல் செலவாகுது இல்லைங்களா, இங்கே ஒரு உயிராற்றல் போயிட்டு உயிரை இங்கே உயிராற்றல் செலவுபடுத்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, இங்கே செலவு பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், எச்சாதான் போட தோணும். அதனாலதான் பேசக்கூடாது, எதையும் பார்க்கணும். ஆமாம் இல்லைங்களா. அப்போ இதுதான் அதுக்குதான் பஞ்சேந்திரி தவம் செய்யறது. பஞ்சேந்திரி தவம் செய்யலாமா, செய்யலாம். நான் சொல்றதுல அப்படியே மனசை மட்டும் லைட், வேற ஒன்றுமே கிடையாது. இதை செய்ய செய்ய என்ன ஆகும், கண்ட்ரோல் கிடைக்கும். நம்ம சாப்பாட்டுல எதுலையுமே கண்ட்ரோல் ஆகும். போதும் சொல்றதுக்கும் பதிச்சு இந்த தவம் அந்த வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம். இந்த 5 புலன்களை உங்க வசம். புலன் மயக்கம் பொருள் மயக்கம் வந்து நம்ம உயிராற்றல் வந்து செலவிடுறது, அளவா செலவிடுறது, அதிகமாகிறது தான் நமக்கு மயக்கம். அதுல இன்பம் கிடைக்குது. நம்ம மறுபடியும் நினைச்சு இன்பம் இருக்குது, அதுல இன்பம் கிடையாது, உயிராட்டம் தான் போகுதா அப்படின்றது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள் குருவே. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே விளங்கி நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே விளங்கி நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே விளங்கி பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அப்படியே வந்து அலையலையா உடம்புல பாயுதுன்னு அப்படியே நினைச்சீங்கன்னா ஒரு கண்டிப்பா பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும்
அருள்களை ஆசான் டாக்டரி மகிழ்ச்சி அவர்களுக்கு தவம் மஞ்சேரி தொடு உணர்வு கருவியாகிய தோளின் மீது மனம் வைத்து தவம் செய்யணும். அப்படியே இப்போ நம்ம மேலே வந்து தண்ணி ஊற்றுறோம், இப்போ சாமிக்கு தண்ணி ஊற்றுறோம், மேலே ஊற்றுறோம் சிலைக்கு, அப்படியே பரவற மாதிரி நம்ம உடம்புல மேலே இருந்து அப்படியே பரவணும். உடலுக்கு ஃபுல் தோல் மேலேயே மனசு வைக்கும். அப்படியே தோளின் மீது தவம் அப்படியே வலிச்சு அப்படியே போகிறது, அப்படியே தலை மேலே வந்து அந்த காற்று வருது, அப்படியே மூட்டு போடுது, அப்படியே வாய்க்கு வருது, அப்படியே கழுத்து போடுது, அப்படியே நினைக்க அப்படியே கொஞ்சமாக ஒரு பாட்டாக அப்படியே நினச்சிட்டே வாங்க. தோளின் மீது உடல் முழுவதும் போர்க்கப்பட்டிருக்க தோளின் மீதே மனம் வைத்து தவறு செய்வோம். பால விஷயங்கள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம மேலே முன்னே எந்தெந்த பார்ட்ஸ் அப்படியே அப்படியே கொஞ்சமாக நினச்சி பாருங்க. அப்போ தோல் முத்து வச்சடையும், நம்ம செல்கள்லாம் வீக்கிறேன் நல்லதாக எல்லா செல்களும் இறந்த செல்கள்லாம் போயிடும், நல்ல செல்கள்லாம் உற்பத்தி ஆகாமல் தோலின் மீதே மனம் வைத்து செய்வோம்.